ஓகே. இப்ப இந்த ஹாலோ ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க ஸ்பேஸஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாரு அண்ட் 2 ஸ்டாருக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸு இத எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அவுட்டர் லூப் கண்டிஷன் எழுதிடலாம். அவுட்டர் லூப் கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை ரோஸ் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதப் போறோம். இப்ப இன்புட் 5ஆ இருக்கும்போது 5 ரோஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ஸோ இன்புட் n இருக்கும்போது n ரோஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவுட்டர் லூப் எழுதுவோம். ஃபார் இன்ட்டு I ஈக்குவல் டு 1, I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n, I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். I வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ 5 வாட்டி ரோஸ் 5 ரோஸ்க்கு வந்து கரெக்டாக போயிடும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்பேசஸ். இந்த ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? ஒரு ஸ்பேஸுமே இல்லை. ஸோ 0 ஸ்பேஸ். செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஸ்டாருக்கு முன்னாடி. ஸோ ஒரு ஸ்பேஸ். தேர்ட் ரோவில் வந்து 2 ஸ்பேஸ் இருக்குது. ஃபோர்த் ரோவில் வந்து 3 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ரோவில் வந்து 4 ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ n, I ஸ்பேஸ் இது 3 என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பேஸும் ஐயும் செக் பண்ணிங்கன்னா I மைனஸ் 1 தான் ஸ்பேஸ். ஸோ 1 மைனஸ் 1 தான் 0, 2 மைனஸ் 1 தான் 1. ஸோ I மைனஸ் 1 தான் ஸ்பேஸ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I மைனஸ் 1. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம கண்டிஷன் j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ வந்து ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். எல்என் வந்து தூக்கிட்டு ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விண்டோ லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு விண்டோவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. ஸோ இந்த விண்டோ லென்த் வந்து 9. ஸோ செகண்ட் விண்டோவோட லென்த்து பார்க்கலாம். செகண்ட் விண்டோ லென்த் வந்து 7. ஸோ தேர்டு விண்டோ லென்த்து 5 தான். ஓகேவா? 2 ஸ்டாரு 3 ஸ்பேஸ் நடுவில். ஃபோர்த்து விண்டோ லென்த் வந்து 3. ஃபிஃப்த்து விண்டோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? இப்போ இது எல்லாம் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, என்ன கண்டிஷன் இதை வச்சு நம்ம அரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணி பார்த்ததில் நான் அரைவ் பண்ண ஒரு கண்டிஷன் என்னென்னா 2 ஸ்டார் n மைனஸ் I ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இதில் வந்து எல்லா வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக வந்து விண்டோ லென்த் வந்து கிடைக்கும். ஸோ n is equal to 5. 5 minus 1 என்னது 4. ஸோ 4 plus 1 again 5. ஸோ இப்போ 5 இன்ட்டு 2 வந்து என்னது 10. ஸோ 10 மைனஸ் 1. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான கண்டிஷனு. ஸோ இப்போ 9 வந்துடுச்சா? இப்போ அதே மாதிரி நம்ம கீழே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ கீழே வந்து n is equal to 5. 5 minus I வந்து பார்த்தீங்கன்னா 2. 5 minus 2 என்னது 3. ஸோ 3 plus 1 4. 2 into 4 இது வந்து 8. ஸோ 8 minus 1 7. ஸோ கரெக்டாக விண்டோ லென்த் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம கண்டிஷன். ஸோ பிரிண்ட் ஸ்டார்ஸ் அண்டு ஹாலோ ஸ்பேசஸ். ஸோ கண்டிஷன் வந்து ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ நம்ம அந்த கண்டிஷன் 2 ஸ்டார் n மைனஸ் 1 ப்ளஸ் 1 n மைனஸ் I ப்ளஸ் 1 the whole மைனஸ் 1. ஓகே, இப்போ வந்து j ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்போல்லாம் வந்து நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டாராக பிரிண்ட் பண்ணோம். j is equal to லாஸ்ட் வேல்யூ இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி I is equal to 1ஆக இருக்கும்போது ஸ்டார் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணோம். ஓகே, இஃப் I ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டார் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டிஷன் எழுதிக்கலாம். இஸ் அவுட் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணு. ஓகே, வேறு எப்போல்லாம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம்? இப்போ j ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா j ஈக்குவல் டு இப்போ நம்ம இந்த கண்டிஷன் கொடுத்தோம்ல, இது வரும்போது நம்ம அந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். மறுபடியும் இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 கண்டிஷனாக இருக்கும்போது எனக்கு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா
எனக்கு வந்து ஸ்டாரை பிரிண்ட் பண்ண வேணாம், ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணேன். இந்த எல்லை நான் வந்து தூக்கிடலாம். ஓகே, இந்த 2 லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ தட் இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த பேட்டர்னு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதானே, இல்லை எதனா எரர்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே 5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். ஸோ இந்த பேட்டர்ன் பிரிண்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம் நான் வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.